நம்ம வந்து ஒரு யூரின் போகும்போதோ இல்லாட்டி மோஷன் போகும்போதோ நம்ம முக்கும்போதோ நம்மளுக்கு வருது அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு கர்ப்பப்பை இறக்கமாகவும் இருக்கலாம். சிஸ்டோசீலுங்கிறது நம்மளுக்கு சிறுநீர் பை இறங்குறது. ரெக்டோசில் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ரெக்டம்னு சொல்லக்கூடிய மோஷன் போகிற அந்த அந்த பைப் வந்து நம்மளுக்கு அது லூஸ் ஆகுறது. இந்த ப்ரொலாப்ஸில் வந்து நம்மளுக்கு 4 பொசிஷனில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக என்னோட கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேம் நான் வந்து யூரின் போகும்போது மோஷன் போகும்போது எனக்கு வந்து ஏதோ ஒன்று கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி எனக்கு வந்து கையில் வந்து தட்டுப்படுது மேம். பட் சில டைம்ஸ் பார்க்கும்போது எனக்கு அது இருக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்காக நான் நிறைய பக்கம் போய் பார்த்துருக்கேன். பட் அது சில டைம்ஸ் வருது, சில டைம்ஸ் வரல. நான் போய் பார்க்குற இடத்துல இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு வந்து ஆனால் சில டைம்ஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு இறக்கமா இருக்குது, ஒரு மாதிரி ஒரு ஒரு வீக்கமாக அந்த மாதிரி வருது. ஸோ ஒரு மாதிரி நம்மக்கிட்ட வரும்போது ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டில் தான் வந்திருந்தாங்க. ஸோ இது நானாக நினச்சிக்கிறேனா, இது ஏதாவது பிரச்சனையா, இல்லாட்டி இது நார்மலாக எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குமா எனக்கு தெரியல மேம். ஸோ இது எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, அதனால நான் வந்தேன்னாங்க. ஸோ யூஸ்வலி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மாஸ் மாதிரி இறங்குது. நம்ம வந்து ஒரு யூரின் போகும்போதோ இல்லாட்டி மோஷன் போகும்போதோ நம்ம முக்கும்போதோ நம்மளுக்கு வருது அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு கர்ப்பப்பை இறக்கமாகவும் இருக்கலாம். ஸோ இது சில டைம்ஸ் வரும், சில டைம்ஸ் வராது. கரெக்ட், அவங்க சொல்கிறது உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாமே உள்ளார போயிடும். ஸோ இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவங்க சாதாரணமாக தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு வேளை என்ன நடந்திருக்கலாம்னா, இவங்களுக்கே கரெக்டாக தெரிஞ்சிருக்காது. நம்ம நின்றுட்டு இருக்கும்போது தான் இது நடக்குது, படுத்துட்டு இருக்கும்போது இல்லைங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா இருக்கும். ஸோ இதை அவங்க ஒரு ஒரு டைம் போய் டெஸ்ட் பண்ணும்போது படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் வந்து வெளியில் வராமையும் இருக்கலாமா, அந்த மாதிரி இருந்திருக்குமா இருக்கும். ஸோ இது கட்டாயம் இது நார்மலான்னு கேட்டால் இது நார்மல் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு கர்ப்பப்பை இறக்கம். ஸோ ப்ரோலாப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரோலாப்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஆல்ரெடி நிறைய வீடியோஸில். கர்ப்பப்பை இறக்கங்கிறது நம்ம கர்ப்பப்பை இறங்குறது. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டோசீலுங்கிறது நம்மளுக்கு சிறுநீர் பை இறங்குறது. ரெக்டோசில் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ரெக்டம்னு சொல்லக்கூடிய மோஷன் போகிற அந்த அந்த பைப் வந்து நம்மளுக்கு அது லூஸ் ஆகுறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்பைண்டாகவும் வரும். பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷன், ஸோ இந்த மாதிரி டைம்லையும் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்கண்டாக இருக்கும் போது இது மாதிரிலாம் நடக்கும். இது மெயினாக வந்து நம்மளுக்கு ஒரு சைல்டு பர்த், ஏஜிங், மெனோபாஸ் இந்த பிரச்சனைகள்னால தான் வருதுங்க. ஸோ இதில் நம்ம வந்து இந்த பேஷண்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அந்த பிரச்சனை எப்போ வருது, ஸோ அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, உங்கள் பாடி பார்ட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை சொல்ல தெரியணும். ஸோ மேம் எனக்கு இந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, இது நார்மலாக, இது நார்மல் இல்லையா? ஏன்னா உங்கள் பாடி பார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ கட்டாயம் இது நீங்கள் கேட்டு தெரிஞ்சு தான் ஆகணும். இது நார்மலாக நார்மல் இல்லையாங்கிறது ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு ஏதாவது தீர்வு வேணும்னா அதுக்கப்புறம் அது டீட்டெயில்டாக அவங்க அதை பற்றி பேசுவாங்க. ரெண்டாவது, இந்த ப்ரொலாப்ஸில் வந்து நம்மளுக்கு 4 பொசிஷனில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பைன் பொசிஷன். ஸோ நம்ம நார்மலாக படுத்துட்டு இருக்க மாதிரியான பொசிஷனில் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ சேரில் நம்ம உட்காந்துருக்க மாதிரி ஒரு ரிக்ளைனிங் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ அது ரெண்டாவது பொசிஷன். மூணாவது பொசிஷன் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன். ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து இந்த கிராவிட்டினால நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மினிமல் ப்ராப்ளம்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு இறங்கும். ஸோ அதாவது நீங்கள் சுப்பைனாக இருக்கும் போது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நமக்கு அந்த கர்ப்பப்பை இறக்கம் தெரியும். நாலாவது வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்டிங் இந்தியன் டாய்லெட்ஸில் வந்து நம்ம ஒரு முக்கி நம்ம உட்காருவோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு அந்த ப்ரொலாப்ஸ் வந்து அந்த டைமில் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து செல்ஃபாகவே நீங்கள் இதை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு மாஸ் மாதிரி தெரியுது, இல்லாட்டி ஒரு ஏதோ ஒன்று கையில், மேம் இது நார்மலாக இல்லை மேம், ஏதோ ஒன்று எனக்கு கையில் வந்து முட்டிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நீங்கள் 4 பொசிஷன்லையுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு புரிதல் வேணும் உங்கள் பாடி பார்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு டெலிவரி ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சினாலே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் இதை ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பாடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, உங்கள் பாடி பார்ட்ஸ் பற்றி நீங்கள் அவேராக இருக்கணும். உங்களுக்கு பயமாக இருக்குது, இது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, இது நார்மலாக அப்நார்மலாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் பார்த்துருங்க.
ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஸ்கேனோ இல்லாட்டி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லாட்டி அவங்க வந்து ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி அதுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை சொல்லுவாங்க. ஸோ கர்ப்பப்பை பற்றி மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ் பற்றி மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை இது நார்மலா இது அப்நார்மலா நம்ம உடம்புல நடக்கிறது எல்லாமே இது எல்லாத்துக்கும் நடக்குமா, இல்லை இது எனக்கு மட்டும் தான் நடக்குமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.